வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நவகிரகங்களின் முக்கியத்துவம் பற்றி பேசலாம். நவகிரகங்கள் என்பது நம்மை சூழ்ந்து இருக்கும் 9 முக்கியமான கிரகங்கள். அவற்றின் பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஆன்மீகத் துறையிலும் மிகப்பெரிய தாக்கம் செலுத்துகின்றன. இந்த கிரகங்கள் எப்படி நம் மனதையும் ஆன்மாவையும் பாதிக்கின்றன என்பதையும், அவற்றின் மூலம் நமக்கு ஏற்படும் ஆன்மீக நன்மைகள் மற்றும் சவால்களைப் பற்றியும் பார்க்கப் போகிறோம். சூரியன். சூரியன் என்பது அனைத்து கிரகங்களுக்கும் ஆதிகிரகமாக கருதப்படுகிறது. இது ஒளி, புத்துணர்ச்சி மற்றும் எங்கள் ஆன்மீக பயணத்தின் முன்னோடியான ஒளியாக விளங்குகிறது. சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது நாம் ஆன்மீக சாதனைகளில் வெற்றியடையும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சூரியனின் அதிர்வுகள் நம்மை மன உறுதியுடனும் ஆற்றல் நிரம்பியும் இருக்க வைக்கின்றன. இதை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள தியானம், சூரிய நமஸ்காரம் போன்றவை உதவியாக இருக்கும். சந்திரன். சந்திரன் நம் மனத்தின் நிலையை பிரதிபலிக்கிறது. சந்திரனின் அதிர்வுகள் நம் மன அமைதிக்கு உதவுகின்றன. சந்திரன் உச்சத்தில் இருக்கும்போது நம் மனம் தியானத்தில் ஆழ்ந்து ஆன்மீக பிரகாசம் அடையும். சந்திரனின் வலிமையான பாதிப்பு நமக்கு சமாதானத்தை அளிக்கும். இதனால் நாம் மன அமைதியை அடைவதற்கு சந்திராயண விரதம் போன்ற வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம். செவ்வாய். செவ்வாய் என்பது ஆற்றலின் அடையாளமாக கருதப்படுகிறது. இது நம்மை ஆன்மீக சாதனைகளில் உற்சாகத்துடன் முனைந்திட செய்யும். செவ்வாயின் ஆதிக்கம் நம்மை சாமர்த்தியம், தைரியம் மற்றும் உறுதியுடன் நிறைய செய்யும். ஆன்மீக சாதனைகளில் செவ்வாயின் பாதிப்பு பெரிதும் இருக்கும். செவ்வாயின் தாக்கத்தை சமாளிக்க செவ்வாய்க்கு உகந்த ரத்தினங்களை அணிந்து கொள்ளலாம். புதன். புதன் என்பது அறிவு மற்றும் நுண்ணறிவின் கிரகமாக கருதப்படுகிறது. இது நம்மை நுண்ணறிவுடனும் விவேகத்துடனும் நடக்கச் செய்யும். புதனின் ஆதிக்கம் நமக்கு ஆன்மீக அனுபவங்களில் தெளிவு மற்றும் நுண்ணறிவு அளிக்கிறது. புதனின் அதிர்வுகளை சமப்படுத்த புதனின் மந்திரங்கள் மற்றும் தியான முறைகளை பின்பற்றலாம். குரு. குரு என்பது ஞானத்தின் மற்றும் ஆன்மீக குருவின் அடையாளமாக கருதப்படுகிறது. குரு உச்சத்தில் இருக்கும்போது நம் ஆன்மீக பயணத்தில் பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். குருவின் அதிர்வுகள் நம்மை உயர் ஞானம் மற்றும் தெய்வீகத்தின் பாதையில் வழிநடத்தும். குருவின் ஆதிக்கத்தை மேம்படுத்த குரு ஹோமங்கள் மற்றும் தியானத்தை பயன்படுத்தலாம். சுக்கிரன். சுக்கிரன் என்பது அழகு, பாசம் மற்றும் ஆனந்தத்தின் கிரகமாக விளங்குகிறது. சுக்கிரன் நம் ஆன்மீக வழியில் பரிபூரண ஆனந்தத்தை வழங்குகிறது. சுக்கிரனின் தெய்வீக சக்தி நம்மை மகிழ்ச்சியுடனும் பாசத்துடனும் நிரப்பும். இதை நாம் உணர சுக்கிரன் தியானம் மற்றும் மந்திரங்களை பயன்படுத்தலாம். சனி. சனி என்பது துன்பம், பொறுமை மற்றும் கஷ்டங்களை பிரதிபலிக்கிறது. சனி உச்சத்தில் இருக்கும்போது நம் வாழ்க்கையில் ஆன்மீக சாதனைகளை மிகவும் கஷ்டம் சுமந்து செய்கிறோம். சனியின் தாக்கத்தை சமாளிக்க சனி மந்திரம் மற்றும் தியானத்தை பின்பற்றுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ராகு. ராகு என்பது திசை மாற்றம் மற்றும் சஞ்சலத்தின் அடையாளமாக விளங்குகிறது. ராகு நம் ஆன்மீக சாதனைகளில் புதிய பாதைகளை தேடச் செய்யும். ராகுவின் பாதிப்பை சமாளிக்க ராகு ஹோமம் மற்றும் தியானத்தை செய்யலாம். கேது. கேது என்பது விடுதலை மற்றும் தியானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. கேது நம்மை தியானம் மற்றும் யோகத்தில் ஆழமாக செல்ல வைக்கிறது. கேது உச்சத்தில் இருக்கும்போது நம்மை ஆன்மீக உலகின் சுயநினைவில் இழுத்துச் செல்லும். கேது தியானம் மற்றும் மந்திரங்களை பயன்படுத்தி கேது கிரகத்தின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த காணொளியில் நவகிரகங்கள் நம்முடைய ஆன்மீக சாதனைகளில் எப்படி உதவுகின்றன என்பதையும், அவர்கள் எவ்வாறு நம் மனதில் அமைதி மற்றும் ஆன்மீக மேம்பாட்டை ஏற்படுத்துகின்றனர் என்பதையும் பகிர்ந்தோம். நவகிரகங்கள் நம் வாழ்க்கையில் ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. இவை பற்றிய மேலான விஷயங்களை அறிந்து கொள்ள இந்த காணொளியை பார்வையிடுங்கள். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மேலும் சுருக்கமான தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.